ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல மொறுமொறுப்பான இட்லி மாவு போண்டா ரெசிபியும் அதில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சிம்பிளான சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய், பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகாய், 4 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லாவே கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தோட அந்த பச்சை வாசனையே இருக்கக்கூடாது. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கின வெங்காயத்தை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் துருவின தேங்காய், அரை மூடி அளவுக்கு துருவின தேங்காய் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் லைட்டான கோர்ஸாக இருக்கணும். அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க. தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை திக்காக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ அவ்வளோதான், சட்னி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நான் வச்சுருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் வைக்கும்போது நீங்கள் வடையை, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இதில் பொட்டுக்கடலை சேர்க்கல. பொட்டுக்கடலைக்கு பதிலாக வெங்காயம் சேர்த்துருக்கோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நிச்சயமாக இந்த சட்னி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சட்னி ரெசிபி ரெடி ஆகிடும். அவ்வளோ பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த போண்டாவுக்கு இருந்தாலும் சரி, மெதுவடைக்கு இருந்தாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். பழைய மாவு தான், புளிச்ச மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இடித்து அதையும் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு இருந்துச்சு அப்படின்னா பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. உப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட கோதுமை மாவு, மைதா ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ரவை, அரிசி மாவு இதையும் சேர்த்துக்கலாம். உங்கள் இட்லி மாவு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மைதா மாவு, கோதுமை மாவு இருந்தாலும் தேவைப்படும். அதனால அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ போண்டா மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் போண்டா பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறம் அதை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு போண்டாவை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் போண்டாவை பொரிச்சிங்க அப்படின்னா சடனாக வெளியில் கருகிடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ போண்டாலாம் பாருங்கள், அடியில் வெந்தது அது ஆட்டோமேட்டிக்காக மேலே எழும்பி வருது பாருங்கள். இதை இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் அதை திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு கலர் ஈவனாக கிடைக்கும். அதே போல் உள்ளாரையே நல்லா குக் ஆகி வரும். அதனால் கைவிடாமல் அதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போண்டா நல்லா பர்ஃபெக்டாக எவ்வளோ ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த கலர்ல நமக்கு கிடைக்கணும் போண்டா. வெளியில நல்ல முறுமுறுப்பா இருக்கும், உள்ள அப்படியே பிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா இருக்கும். ஏன்னா மைதா சேர்த்துருக்கிறதுனால உள்ள அவ்வளோ சாஃப்டா இருக்கும். வெளியில கிறிஸ்பியா நல்லா கிரன்ச்சியா இருக்கும். இது சட்னியில தொட்டு சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அவ்வளோதான், நல்ல எண்ணெயை வடிகட்டிட்டு இதை எடுத்துடலாம். இதே போல எல்லா மாவையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். நிச்சயமாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னிக்கும் இந்த போண்டா ரெசிபிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் ஸ்நாக் ரெசிபி நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.